தந்தை, மைந்தன், தூய ஆவி நாமத்தினால் நாம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த சந்தோஷமான ஜெப தியான வேளையில வந்திருக்கிறவங்களே கடவுள் ஆசீர்வதிப்பாராக. கடவுள் நம்ம தேசத்தில் சமாதானத்தை தருகிறார். இஸ்ரேல் மக்கள் எகிப்தில இருந்து விடுதலை பெற்று கானான் தேசத்தை நோக்கி போகிறாங்க. கானான் தேச பயணத்துல கடவுள் சீனாய் மலையில மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த இடத்துல கடவுள் மோசையோடு பேசுகிறார். உங்களுக்கு சொந்தமாக கொடுக்கப்பட்ட தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து நீங்கள் விளைவிக்கிற எல்லா விளைச்சலின் பலன்களை நீ அனுபவிக்கலாம். 7 வருடம் வைத்து 7 முறை எண்ணி பிறகு வருகிற வருஷத்துல உன்னுடைய தேசத்தில் இருக்கிற உனக்கு உண்டான நிலத்தினா பண்ணுமா, நீ ஓய்வாக நீ விட்டு விட வேண்டும். அந்த நிலத்துக்கு நீ ஓய்வு கொடுக்க வேண்டும். அந்த நிலத்துல நீ விளைச்சல் செய்யக்கூடாது. அந்த நிலத்துல நீ விவசாயம் பண்ணக்கூடாது. அந்த நிலத்துல எதையும் விதைக்க கூடாது. ஏனென்றால் அந்த வருஷத்துல அந்த நிலத்துல வருகிற எல்லா விளைச்சல்களும் அந்நியர்களுக்கு, பரதேசிகளுக்கு, நிலமில்லாதவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு அது உபயோகமாக இருக்கட்டும். 7 வருஷம் வைத்து 7 முறை என்று பார்க்கும்போது 49 ஆண்டுகள் ஆகிறது. அந்த 5வது ஆண்டு நத்தனி ஆண்டாக அனுசரிக்கப்படுகிறது. அந்த நத்தனி ஆண்டுல பிறருக்காக விட்டுவிட வேண்டும். இதை கடவுள் ஏன் கொடுக்கிறார் என்றால், எல்லா ஜனங்களுக்கும் நிலம் இருக்க வேண்டும், எல்லா ஜனங்களும் நிலத்தை பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு உயரிய சிந்தனையோடு கூட கடவுள் சொல்லுகிறார். அப்போ இந்த தேசம் கடவுள் நமக்கு கிருபையாக கொடுத்தது. அப்ப இந்த தேசத்துல வாழ்ற நாம நமக்கு மட்டுமே இருக்க கூடாது, பிறருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும், பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும், பிறரையும் கூட நாம சேர்த்து கொள்ள வேண்டும். நம்ம கடவுள் அதான் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட வாழ்வை நம்ம வாழும் போது கடவுள் நம்ம தேசத்துல சமாதானத்தை தருவார். அவருக்கு பயந்து நாம நடக்கிற பொழுது சமாதியை தருவார். இன்றைக்கு நம்ம தேசம் எடுத்தோம்னா கூட மொழியினால் பிரிந்திருந்தாலும் கூட நாம் இந்தியர்களாக ஒன்றிணைகிறோம். நம்ம கடவுள் சில மனிதர்களை கொண்டு நமக்கென்று ஒரு சட்டத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த தேசத்துல இருக்கிற எல்லா அதிகாரங்களும் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது. அப்போ கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட அந்த அதிகாரங்களுக்கு நாம கீழ்ப்படியும் பொழுது கடவுள் அவற்றிலேயே நமக்கு ஆசை தருகிறார். அப்ப அது கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் சமாதானம். அதுதான் நாம் பார்க்கிறோம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக பார்க்கிறோம். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், உங்களை பயப்படுத்தி உங்கள் நித்திரையை குலைத்து போடுவார் ஈரார். துஷ்ட மிருகங்களை தேசத்திலிருந்து ஒளிய பண்ணுவேன், பட்டயம் உங்கள் தேசத்தின் நடுவே வராது. ஆமென். கண்பானே, இன்றைக்கு கடவுள் சொல்கிறார், தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன். அப்போ நாம கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட எல்லா அதிகாரங்களுக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது கடவுள் நம்மை ஆஸ்வதிக்கிறார், நம்ம சமாதானத்தை கொடுக்கிறாரு. இந்த தேசத்துல உண்டாயிருக்கிற எல்லா அதிகாரங்களும் எல்லா தலைமைத்துவங்களும் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது, கடவுளால் உண்டானது. அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படிந்து இந்த அதிகாரங்களுக்கு நாம கீழ்ப்படிந்து நாம இருக்கிற பொழுது நம்ம தேசம் சுபிட்சமாயிருக்கும், நாம நன்றாக இருக்கலாம். கடவுள் நமக்கு சமாதான வாழ்வை கொடுக்கிறாரு. இயேசு ஆண்டவரிடத்துல ஒரு செல்வந்த வந்து என்ன பண்றான், ஒரு கேள்வி கேட்கலாம். நான் உபவாசம் இருக்கிறேன், தசமமாக தரேன், 10 கற்பனைகளை நான் கை கொள்ளுகிறேன், எனவே நான் பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு வேற என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கலாம். அப்ப இயேசு ஆண்டவர் அந்த செல்வந்தனை உற்று பார்த்து சொல்றாரு, உனக்கு உண்டானவற்றை நீ விற்று இல்லாதவர்களுக்கு கொடு என்று சொல்லி சொல்லுகிறாரு. அப்ப அந்த மனுஷன் செல்வந்தனா இருந்தபடினால அவன் திரும்பி போயிடுறான். அந்த இடத்துல அவனால பகிர்ந்து கொள்ள முடியல, அந்த இடத்துல அவனால கொடுக்க முடியல. அப்ப இன்னைக்கு கடவுள் நம்மை பார்த்து சொல்றாரு, உனக்கு இருப்பதை நீ பிறருக்கு கொடு, பிறருக்கு சரிசமாய் கொடு. எனவே அந்த ஆண்டவருடைய சத்தத்துக்கு நாம கீழ்ப்படிவோம், செவிசாய்ப்போம். தேசத்துல சமாதானம் உண்டாக நாம் கடவுளுக்கு பயந்து நடப்போம். கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட எல்லா அதிகாரங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம வாழுவோம். இருப்பதை பகிர்ந்து கொடுத்து எல்லாரையும் சேர்த்து கொண்டு வேற்றுமையில் ஒற்றுமையாக நம்ம வாழுவோம். கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பார். ஆமீன். எல்லாவற்றுக்கும் மேலான தேவி சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கடவுளே, இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம்.
நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தை பிரகாரமாக நாங்கள் வாழுகிற பொழுது நீர் எங்களை ஆஸ்வதிக்கிறீர், நீர் எங்களுக்கு சமாதானம் தருகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். நீர் கிருபையாக கொடுத்த இந்த தேசத்துல நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் பிறருக்கு கூட பகிர்ந்து அளித்து வாழ்வதற்கு இறைவனை உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாக உம்மால் ஏற்படுத்தப்பட்ட எல்லா அதிகாரங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வை வாழ்வதற்கு இறைவன் தாமே உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எங்களை தாழ்ந்து அர்ப்பணிக்கிறோம். நீர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நீர்களை கரைப்பிடித்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, நீர் தாமே எங்க தேசத்துல சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதியை நான் உங்களுக்கு வைத்து போறேன் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். தயவாக உங்களுடைய சமாதானத்தாலே எங்களை நிரப்பும்படியாக இந்த சமாதானத்தாலே எங்களை ஆட்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளை நாங்கள் முற்று முழுவதுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசிரியம் மீட்பர் இயேசுவின் திருப்பாத பணிந்து ஜெபிக்கிறோம். அன்பின் பிதாவே, ஆமீன். அனைவருக்கும் சுவாசம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.